இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். மோடி சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு சொல்றாரா இல்லையா? திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னாரு. ஆமா, எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும், திரு நரேந்திர மோடி அவர்களே, நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறது இல்ல. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அக்காக்களே, பாட்டிகளே, தங்கைகளே, உங்க அத்தனை பேருக்கும், இன்னும் சொல்ல போனா முக்கியமா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்க வந்திருப்பது நம்முடைய வெற்றி வேட்பாளர், உங்கள் வேட்பாளர் திரு CN அண்ணாதுரை அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கேன். ஆனா உங்களுடைய வரவேற்பையும் எழுச்சியும் பார்க்கும்பொழுது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? சென்ற முறை அண்ணாதுரைக்கு வாக்கு கேட்டு கருணாநிதியோட பேரை வந்திருக்க. சென்ற முறை 2019 மக்களவை தேர்தலில் இதே உங்களுடைய வேட்பாளர் திரு CN அண்ணாதுரை அவர்களை 3,05,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அவர் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள், உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆற்றிருக்கக்கூடிய பணிகள், சிறப்பான பணிகள், உங்களுடைய குரலாக, இந்த தொகுதியுடைய குரலாக, இந்த தொகுதி மக்களுடைய குரலாக தினமும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார். சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அதே போல இளைஞரணியிலும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். கழக பணியிலும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அண்ணன் ஏவா வேலன் அவருக்கு ஒரு தம்பியை போல, ஒரு தளபதியை போல அவர் பணி செஞ்சிருக்கிறார். அதனாலதான் தலைவர் அவர்கள் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம், சென்ற முறை வாங்கின வாக்கு வித்தியாசம் 3,05,000. இந்த முறை குறைந்தது சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. சரி, சவால் விடுறேன். நான் உங்ககிட்ட சவால் விடுறேன். இந்த முறை குறைஞ்சது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வச்சீங்கன்னா, ஜெயிக்க வைப்பீங்களா? சொன்னா மட்டும் பத்தாது, செஞ்சு காட்டணும். உங்களுக்கு என்ன பத்தி தெரியும். நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன், எல்லாத்தையும் குறிப்பெடுத்து வச்சுப்பேன். எந்தெந்த தொகுதியில எவ்வளவு வாக்கு வித்தியாசம் சவால் விட்டு வந்துட்டு இருக்கேன். திருவண்ணாமலையில 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மட்டும் நீங்க அண்ணாதுரை அவர்கள் ஜெயிக்க வச்சீங்கன்னா, நான் மாசம் 2 முறை வந்து இங்கே உங்களோட தங்கி உங்களோட தொகுதி பிரச்சனைய நம்முடைய அண்ணன் ஏகவேலனோட சேர்ந்து, உங்களுடைய அண்ணன் திரு அண்ணாதுரையோட சேர்ந்து உங்களோட தொகுதி பிரச்சனையை நான் சேர்த்து நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு நான் பொறுப்பு. இப்போ ஏன் வாக்குறுதியை நான் கொடுத்துட்டேன். இப்போ உங்க வாக்குறுதியை நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா ஜெயிக்க வைப்பீங்களா? அதே போல கடந்த சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களை கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்னு, இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு அமைச்சராகவோ இல்ல ஒரு பேச்சாளராகவோ நான் இங்க வந்து என்னுடைய சகோதரர் CN அண்ணாதுரை அவர்களுக்கு நான் வாக்கு கேட்க வரல. நான் பெருமையா சொல்றேன், நான் கழகத்துடைய மாநில இளைஞரணி செயலாளர். முன்னாடி தலைவர் செயலாளராக இருந்தார். அதன் பிறகு அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்கள் செயலாளர் இருந்தாங்க. மாநில இளைஞரணி செயலாளர். இப்போ நான் மாநில இளைஞரணி செயலாளர். ஒரு மாநில இளைஞரணி செயலாளரா ஒரு மாவட்ட இளைஞரணி செயலாளருக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். அந்த உரிமையோட வந்திருக்கிறேன். இங்க நிறைய இளைஞரணி தம்பிமார்கள் வந்திருக்கீங்களா? இளைஞரணி தம்பிமார்கள், நீங்க அடுத்த 22 நாள் மோடி சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு சொல்றாரா இல்லையா? திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னாரு. ஆமா, எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும், திரு நரேந்திர மோடி அவர்களே, நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறது இல்ல.
எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தூக்கம் பார்க்காம நாங்க செய்யத்தான் போறோம். உங்களை வீட்டுல போய் நிம்மதியா தூங்க வைக்கிற வரைக்கும் நாங்க எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். இந்த நேரத்தில் நம்முடைய திருவண்ணாமலை தொகுதியில் நடைபெற்ற திட்ட பணிகளை மட்டும் நன்றிமா, மாலை போட்டுதான் நீ ஓட்டு போட்டுருணும். என்ன போட்ட பேசி முடிச்சு இந்த திருவண்ணாமலை தொகுதியில் நடைபெற்று வருகின்ற சிறு திட்டங்களை, சின்ன திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ரூபாய் 38 கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அந்த வேலைகள் நடைபெற்று வருகின்றது. ரூபாய் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு அறை கட்டப்பட்டுள்ளது. முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக கட்டிடம் சேமிப்பு கிடங்கு ரூபாய் 20 கோடிக்கு கட்டப்பட்டுள்ளது. கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலும் பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்ட தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறார். அவரும் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அதுல சில தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதியை மட்டும் இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நெல் அரிசி வியாபாரிகளுக்கு ஊக்கம் தரும் வகையில் ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும். 10 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ள திருவண்ணாமலை சென்னை தினசரி ரயில் பொதுமக்களுடைய நலன் கருதி மீண்டும் இயக்கப்படும். திருவண்ணாமலை நகரம் ஆன்மீகம் மற்றும் விவசாயத்தை சார்ந்து அமைந்துள்ளதால் நகர வளர்ச்சிக்கு தடையாக அமைய இருக்கும் புதிய டோல்கேட் ரத்து செய்யப்படும். திருப்பத்தூர் திருவண்ணாமலை இடையே ரயில் சேவை தொடங்கப்படும். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லவா, இன்னும் தேர்தல் அறிக்கையில பல விஷயங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. 2014 ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 2014 ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை 450 ரூபா இருந்துச்சு. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 ரூபா. இப்போ தேர்தல் வந்தோடனே திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாடகம் ஆடுறாரு. என்ன 100 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏமாந்தராதீங்கம்மா, திருப்பி ஜெயிச்சு வந்தாங்கன்னா 500 ரூபா ஏத்தினாலும் ஏத்துவார். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா 100% கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பெட்ரோல் 1 லிட்டருக்கு 75 ரூபாய்க்கு பெட்ரோல் 1 லிட்டர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் தேர்தல் வாக்குறுதி. டீசல் 1 லிட்டருக்கு 65 ரூபாய்க்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல்கேட் சுங்கச்சாவடி இருக்கு பாத்தீங்களா, அத்தனை டோல்கேட்டும் அகற்றப்படும் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் தலைவர் சொல்லியிருக்கிறாரு, செய்வாரா மாட்டாரா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நான் ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். 2021 நம்ம ஆட்சி அமைக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் மக்கள் வாக்கு பெற்று நீங்க உங்களுடைய ஆதரவு பெற்று நீங்கள்லாம் ஆதரவு தெரிவித்து 2021 நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக அமர்றார். அமரும்பொழுது முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில சொன்ன கையெழுத்து, தேர்தல் அறிக்கையில நம்ம சொன்ன வாக்குறுதி. எதிர்கட்சிகள்லாம் இதை பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா தலைவர் இட்ட முதல் 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம். சொன்னாரா, செஞ்சாரா? இப்போ நான் 4 நாளா தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் இந்த பிங்க் பஸ் தான். நார்மல் பஸ் விட பிங்க் பஸ் தான் அதிகம். அது இந்த பிங்க் பஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெறும் மகளிர் தான். அதுவும் மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும் ஒரு திட்டத்தை எப்படி அமல்படுத்தினா எப்படி உபயோகப்படுத்தணும்னு, எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும்னு மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும் நம்ம. ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த 3 வருஷத்துல மட்டும் 460 கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க. எவ்வளவு முறை? 460 கோடி முறை. நான் ஒன்னும் உங்களை கிண்டல் பண்ணல, நகைச்சுவைக்காக சொல்லல. அந்த திட்டத்தோட வெற்றியே தான். எப்போ ஒரு திட்டத்தை மக்கள் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அப்பதான் அந்த திட்டம் உண்மையான வெற்றி பெறுதுன்னு அர்த்தம். இந்த திட்டத்தின் மூலமா மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 850 இருந்து 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம் புதுமை பெண் அப்படின்னு திட்டம். இது நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், பெண்கள் படிக்கணும், ஸ்கூலுக்கு வரணும், ஸ்கூல் படிச்சா மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போகணும், காலேஜுக்கு படிக்கணும்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் கல்லூரியில் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு திட்டம் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலை உணவு திட்டம். அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு காலை சுற்றுண்டி உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாடம். இப்ப அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்துக்கிறாங்க.
தைரியமா அனுப்புறாங்க. என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு திராவிட மாடல் அரசு இருக்கு, என் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இருக்காரு. இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் 18 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம். இது தேர்தல் அறிக்கையில நம்ம சொன்ன திட்டம். இந்த திட்டத்தையும் நம்ம செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க எதிர்க்கட்சி. ஆனா நம்முடைய தலைவர் செஞ்சு காட்டிட்டார். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் மாசம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் போய் சேர்ந்துட்டு இருக்கு. இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க வெறும் 1,60,00,000 பேர் தாமா. இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறவங்க இதுவரைக்கும் 1,16,00,000 பேர் பயன்பட்டு இருக்காங்க. நான் இந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு, சலசலப்பு இருக்கு, எனக்கு தெரியும். பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு, என் வீட்டுக்கு வரல, எதிர் வீட்டுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல அப்படின்னு சின்ன சின்ன குறைகள் இருக்கு. நான் இந்த நேரத்தில் அந்த வாக்குறுதியை கொடுக்கிறேன். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த அத்தனை பிரச்சனையும் களையப்பட்டு தகுதியுள்ள அந்த அனைத்து 1,60,00,000 மகளிருக்கும் அந்த ஒரு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகின்ற அந்த திட்டத்தை நான் உறுதிமொழி கொடுக்கிறேன். கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுப்பார்கள். நாம நம்முடைய திட்டத்தை சொல்றோம், நம்முடைய சாதனையெல்லாம் சொல்றோம். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் திருச்சிக்கு வந்தாரு. திருச்சியில வந்து பேசினாரு. என்ன பேசினாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை. ஆவுன்னா எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாரு. தேர்தல் வந்தா போதும் கல்ல ரெடியா வச்சிருந்த கல்ல தூக்கி காட்டுறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் தரமாட்டேன். இப்ப சொல்றேன். அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, உன்ன எடுத்த உடனே கல்லை எடுத்து காட்டுறாருன்னு. நான் சொல்றேன், நானாவது எய்ம்ஸில் இருக்கக்கூடிய கல்லை தான் தூக்கி காட்டினேன். நீங்க எதை தூக்கி காட்டினீங்க பாருங்க. எதமா காட்டுறாரு? நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டினேன். திரு எடப்பாடி பழனிசாமி அது யார்கிட்ட? இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமா? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டனாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில் எடுத்த போட்டோ. இப்படி பல்ல காட்டிக்கிட்டு மாநிலத்துடைய உரிமை, மொழி உரிமை, நிதி உரிமைமா உங்களுக்கு தெரியும். சென்னையில் போன டிசம்பர் மாசம் மிக்ஜாம் புயல் அடிச்சது. மிகப்பெரிய பாதிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி சென்னை தென் மாநிலங்கள்ல திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இத்தனை ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்ஞ்சிச்சு. ஆனா யாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சில்ல. முதலமைச்சர் உட்பட முதலமைச்சர்கள் எத்தனை பேர் களத்துல நின்று மக்கள் பணி ஆட்டணும். திரு மோடி அவர்கள் எட்டி பார்த்தாரா? சென்னை பக்கம் வந்தாரா? இப்ப 10 நாளா வராரு. ஏன் வராரு? வெறும் தேர்தலுக்காக, பிரச்சாரத்துக்காக வராரு. வெறும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார். ஆனா இந்த தொகுதியில இருந்து அடுத்த 22 நாள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீடா போய் சென்று, ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு, ஒவ்வொரு தெருவா போய் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு, இந்த 10 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 2 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 10 தெருக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள இந்த பொறுப்பை பிரிச்சுக்கிட்டு அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு 19ஆம் தேதி அன்னை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கிறதுக்கு நீங்க தான் வாக்குறுதி கொடுக்கணும். செய்வீங்களா? வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் யாரோட பிறந்த நாள்? முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள்? 101வது பிறந்த நாள். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நாம முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கு 100வது பிறந்த நாள் பரிசா இதை விட 40க்கு 40 வெற்றிங்கிறது ஒரு பரிசை கொடுக்க முடியுமா? அன்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பு உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். விடைபெறுகின்றேன். நன்றி.